வெல்கம் பேக் டு மைகிட்ட சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து நைட் 8 PM வரைக்கும் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2021 ரெவரண்ட் ஸ்டீஃபன் ஆண்டனி அவர்களால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி செம பியூராக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி வச்சு இந்த ஸ்டாரை கிறிஸ்மஸ்க்காக செம்ம பெரிய ஸ்டார் போட்டிருக்காங்க. மியூசியமை பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம். அந்த ஸ்பாட்டை காமிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். வெல்கம் பேக் டு மைகிட்ட சேனல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸில் போயிட்டு கொஞ்சம் குளிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த இடத்தோட நேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது குளுத்தரை பக்கத்தில் இருக்குது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவ சகாயம் பிள்ளை, அதாவது ஆசி மக்களுக்கு, ஆசி கிறிஸ்டியன்ஸுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் கிறிஸ்டியன்ஸ் கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அவரோட நினைவு இல்லத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்ம ஆர்டிஸ்டிக்காக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஷாப்பிங் போட்டு இது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம். இந்த இடத்தோட லொக்கேஷனாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வாங்க வீடியோ. A few moments later. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதை பாருங்கள், அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். அப்பா இந்த பெயிண்டிங்ஸ்லாம் ஒருத்தவங்க ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க. கலரிங் பண்ணுறாங்க. டச் ஆஃப் அப்படியே நான் ஒரு பெயிண்டிங்ஸாக காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா இவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் மியூசியம் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பொருள் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இவங்க அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம், அந்த காலத்தில் தேவ சகாயம் பிள்ளை யூஸ் பண்ணதெல்லாம் கூட ஃபுல்லாகவே அந்த ஆர்ட் தான் இருக்குது. இது வந்து சாம்பிராணி கரண்டி, வட்டை, பூஜை விளக்கு, செம்ம ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. புட்டுக்குடம், எலிப்பொறி, இதோட நேம்லாம் தெரியல. கச்சகமாக இருக்குது. இது பாருங்க, மாலையும் வச்சுருக்காங்க. செப்பல், இது என்னமோ தெரியல. இது வந்து கை கோடாரி போல.
தில் சம்திங் ஏதோ புக் வச்சுருக்காங்க, அவரோட புக்கு 1752 எடுத்திருக்காங்க. தட்டுங்க எல்லாமே மோஸ்ட்டாக காப்பர்லேயே இருக்குது. இங்கே வெறும் ஓலைச்சுவடிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆயுதம். இதெல்லாம் வச்சுருக்காங்க. பத்தாயம் அப்படின்னு ஏதோ இருக்கு. முரசு இது, ஜாடி, இரும்பு தூக்குவாளி, மரைக்கால், தானிய நாளியம், நிறைய பொருள் இருக்கு. பக்கா முட்டையா? லாண்டன் பார்த்தேன். உலக்கு இது பேரு. இது அரிக்கன் விளக்கு. இது இப்படி திருக்குறது இன்ஸ்ட்ருமெண்ட், பாட்டு வாத்தியா. ஏய் லாண்டன் தோ இருக்கு பேரு. நீ சொன்ன லாண்டன் இதோ, லாண்டன் நீ சொன்னது. இது வந்து ராத்தல் விளக்கம். இது ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் போல. இது வந்து பயண விளக்கு. சுத்தியல், கடாரி, அக்கப்பை, மத்துக்கட்டை, தயிர் மத்தான். இது அந்த காலத்துல இப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அருவா வெட்டியாம். வா, இது சம்திங் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்னமோ சம்திங் இன்ஸ்ட்ருமெண்ட் கட்டிங். இது ஏதோ பெட்டி, பாக்கு பெட்டி. பைபிள், சாவி. இது சாவியா? பைபிள்ல இது பாக்கு பெட்டி. இது வந்து படிகள், எடை கற்கலாம். ஓகே, இதெல்லாம் எடை கற்கள். இது சாவி. இதோ பாருங்க, இதெல்லாம் சாவி. இதெல்லாம் சாவி. இது வந்து எடைக்கல். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தேங்காய் துருவல். இது வந்து தேங்காய் உடைக்கிற வெட்டுக்கத்தி மாதிரி இருக்கு. ஓ, சந்தன மர உலக்கை. மர உலக்கை கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து சந்தன மர உலக்கையா. இது வந்து உப்பு மரையா. இது வந்து ஏதோ மீன் இது வச்சுருக்காங்க. இது உரல், மூலிகை அரைக்கிற உரலாம். பாதம் கழுவும் கல்லாம், பாதம் கழுவுற கல். இது இதெல்லாம் கல் தொட்டி. அந்த காலத்திலே தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கல் தொட்டியில் வச்சுருந்துருக்காங்க. நிறைய பொருள் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நிறைய பொருள் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து செட் பண்ணிடுவாங்க. பாருங்க, தண்ணி போகிறதுக்கு ஒரு இடம்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. சவேரியர் அவரோட உருவ சிலையை அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க.
இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மறைசாட்சியின் குடும்ப வீட்டு சுவரின் ஒரு பகுதியாக. ஆக்சுவலாக அந்த ஒரு பகுதியை அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க போல இதில் பாருங்க. இந்த பிளேஸே பார்த்தீங்கன்னா செம்ம ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. ஒரு தியான மண்டபமாக கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, நிறைய பேர் இங்கே வந்து தியானம்லாம் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபுல்லாகவே உட்டிலே வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் கதவுல இருந்து மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டச்சோட அந்த ஓடெல்லாம் போட்டு வுட் ஒர்க்லாம் பண்ணி சூப்பராக இந்த தியான மண்டபத்தை வச்சுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குடில் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. இதில் தண்ணி வர மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. சிந்துக்கவி வாட்சிங். உள்ளே இருக்க பொம்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கு. ஸோ இந்த கிணறு பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இல்னஸ், அதாவது உடம்பு சரியில்லாமல் வராங்க பார்த்தீங்களா, அவங்கள க்யூர் பண்ணுறதுக்காக இந்த கிணறுல இருக்க தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க, செம்ம ஆழமாக இருக்குது. பாருங்க, அவங்க யூஸ் பண்ண கட்டெல்லாம் இருக்குது. ஓ, அந்த கிணறுல இருக்கிற தண்ணி வந்து இதில் கூட இருக்கும் போல. கோல்டன் ஏஞ்சல் அண்ட் ஹோலி வாட்டர் டவர் அப்படிங்கிறாங்க. சாமி எப்படி வரும் தண்ணி? ஓ, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. தண்ணியா? செம்ம பியூராக இருக்குது தண்ணி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி செம்ம பியூராக இருக்குது. ஆமாம், அவங்க சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. இங்கே டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clockலேருந்து நைட் 8 PM வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, எப்படி வச்சு இந்த ஸ்டாரை கிறிஸ்மஸ்க்காக செம்ம பெரிய ஸ்டார் போட்டிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ரொம்ப லாங்லேருந்து எடுக்கிறேன், அதுவே என்னால் கவர் பண்ண முடியல. அப்பா, பயங்கரமாக இருக்குது. இந்த என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. வுட் ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாங்கள் தேவசகாயம் பிள்ளையோட மியூசியமை பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம். அந்த ஸ்பாட்டை காமிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா திடீர்னு போகிற வழியில் ஸ்டாப் பண்ணி எங்களுக்கு காமிச்ச ஒரே ஜீவன் இவரு தான். தேங்க்யூ. சரியான ஸ்பாட்டு. ஏன்னா நாங்கள் பத்மநாபபுரம் கோட்டையில் பார்த்ததை விட அதிகமாகவே நிறைய பொருள் இங்கே பார்த்துருப்போம். அவ்வளோ பொருள் இருந்தது, நிறைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மைக்ரேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோ தரமாக இருக்க போகுது. பாய்.